ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடியது இன்ஷாட் ஆப். முதல்ல இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடியே ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா முதல்ல ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு இன்ஷாட் வீடியோ எடிட்டர் இதை மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வருது இல்லையா, இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ஓப்பன் காமிக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இன்ஷாட் ஆப். இதில் இப்போ நம்ம வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் டிராஃப்டில் இருக்குது. இப்போ நான் நியூவை கிளிக் பண்ண போகிறேன். ஒரு நியூ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக சாம்பிளுக்கு நான் 2 வீடியோவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் 2 கிளிப்பை செலக்ட் பண்ணோன்னே அந்த செலக்டட் கிளிப் ரெண்டுமே இந்த இடத்துல ட்ரேயில் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இங்கே செலக்ட் பண்ணால் இந்த ஒரு வீடியோ செலக்ட் ஆகிருக்கு. இந்த கிளிப்பையும் நான் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகுது. இதை மாதிரி தான் நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணணும். இப்போ கிளிப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 16:9 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா இது லாங் வீடியோனாலே நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபோனை திருப்பி தானே பார்ப்போம். ஸோ அதோட ரேஷியோ என்னென்னா 16:9ங்கிறது. இதுவே ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நேராகவே ஃபோனை வச்சு பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, 9:16 இதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் எடுக்கிறது லாங் வீடியோ, அதனால் நான் 16:9 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, யூடியூப் சிம்பிள் கூட இருக்குது. இதுதான் யூடியூபோட ஸ்டாண்டர்ட் சைஸ் ஃபார் த லாங் வீடியோஸ். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டிக்கை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்றுக்கு செலக்ட் பண்ணோன்னா அடுத்த வீடியோக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே 16:9 அப்படிங்கிறது அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீடியோவில் வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணணும்னா முதல்ல இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை முதல்ல ரிமூவ் பண்ணணும். அந்த பேக்ரவுண்டில் இப்போ ஒரு ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அது கேட்கும். இது இந்த வீடியோ எடுக்கும்போதே இந்த ஆடியோ அதோடு சேர்ந்து சேவ் ஆனது. நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆடியோவை முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ரைட் சைட் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்களா வால்யூம் 100ன்னு இருக்கா, இதை முதல்ல மியூட் பண்ணிடுங்க. இப்படி மியூட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வால்யூமை நம்ம மியூட் பண்ணிட்டோங்கிறத அர்த்தம். ஸோ அதே மாதிரி செகண்ட் வீடியோவையும் கிளிப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் அதே மாதிரி மியூட் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆடியோ ரிமூவ் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அந்த ஆடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட வாய்ஸ் ஓவர் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஒரு கிளிப்புக்கு ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணி நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஆடியோ, அதை யூஸ் பண்ணணும். இல்லை நான் ஜென்ரலாக தான் நான் அப்ளை பண்ண போகிறேன்னா சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மியூசிக் வேணும்னா அந்த ஃபஸ்ட்டு காலத்தை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணணும். நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணணும். தேர்டாக ஒரு மைக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஒரு ரெட் கலர் சிம்பிள் வருதா, இதை கிளிக் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு கவுண்ட் டவுன் இருக்கா, அப்படின்னா என்னென்னா 3, 2, 1 அந்த மாதிரி கவுண்ட் டவுன் முடிஞ்ச பிறகு ரெக்கார்டிங் சிம்பிள் ஸ்டார்ட் ஆனோன்னே நீங்கள் உங்களோட வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடய வாய்ஸ் சாம்பிளுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு கேட்காது, ஆனால் நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணோன்னா உங்களுக்கே இது தெரியும். நான் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு டிக் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ரெட் சிம்பிளாக இப்போ வருதா, இதுதான் அந்த கிளிப்பிங்க்கு நான் இப்போ ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு டிக் மார்க் இருக்கா, இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸ்க்ரால் பண்ணி லெஃப்ட் சைட் கொண்டு போய் இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல்.
இப்போ பார்த்தீங்களா, இதை மாதிரி தான் நம்ம வந்து ஆடியோவை ஆட் பண்ணணும். இப்போ திரும்ப வந்து இந்த ஆடியோ நமக்கு வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலும் அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஸ்க்ரால் பண்ணி முதல்ல வச்சுக்கிட்டு இந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த கிளிப்பு வேண்டாம்னா அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல டெலிட் ஆப்ஷன் காமிக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த கிளிப்பை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதோடு சேர்ந்து எனக்கு இன்னொரு கிளிப்பை நான் ஆட் பண்ணணும்னா ஸ்க்ரால் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு, இப்போ நீங்கள் எதுலேருந்து உங்களுக்கு அடுத்த கிளிப்பை ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இதுக்கு நீங்கள் வச்சுட்டு, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், திரும்ப ரெக்கார்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சின்ன சாம்பிள் கிளிப் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோவில் எடிட்டிங் டியூட்டோரியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நான் ஓவராலாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எடிட்டிங் டியூட்டோரியல். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சா. இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய வாய்ஸ் ஓவரை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் இருக்கக்கூடிய வால்யூமை வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வால்யூமை செலக்ட் பண்ணிவிட்டு ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸோட வால்யூமை வந்து கம்மி பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் வேண்டாம், நான் இதை வந்து டெலீட் பண்ணணும்னா டெலீட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற வாய்ஸ் ஓவரை நான் வந்து ட்ராக் பண்ணி நான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவுக்கு கொண்டு போகணுன்னாலும் நம்ம அதுவுமே பண்ணிக்கலாம். இப்போ நான் எஸ் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் எடிட்டிங் டியூட்டோரியல். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதை மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஆனால் அடுத்த இதுக்கு எனக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மை மியூசிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் மியூசிக் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மியூசிக்கை நான் ரிமூவ் பண்ணணுன்னா அதே மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஆடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து இந்த வீடியோக்கு இடையில வந்து ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டிக்கர் ஆட் பண்ணணும்னா இதில் ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கர், ஸ்மைலி இது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மைலி அதை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே அது வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆயிரும். நீங்கள் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணணுன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களோட சைஸை கூட ஸ்மால் பண்ணிக்கலாம். நான் இப்போ எண்ட் ஆஃப் இந்த கார்னரில் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எஸ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலி வந்து எவ்வளோ லென்த்துக்கு வருதுன்னு பாருங்களேன். இப்போ நான் டிக் கிளிக் பண்ணிட்டு திரும்ப ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோவில் எடிட்டிங் டியூட்டோரியல். ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஸ்மைலி போயிடுச்சு. எதனால் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் திரும்பவும் ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டியூரேஷன் பாருங்களேன், கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூரேஷனை நீங்கள் லென்த்தி பண்ணும்போது எவ்வளோ லென்த் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்மைலியோட இது கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ லென்த் வரைக்கும் அந்த ஸ்மைலி வந்து ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ நான் பாருங்கள், இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அப்பியர் ஆகுதா. இந்த வீடியோவில் எடிட்டிங் டியூட்டோரியல். ஸோ இப்போ பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்மைலி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண முடியாது. திரும்பவும் நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்டூ சிம்பிள் இருக்கா, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்களா கீழே இருக்கிற அந்த ட்ரேலேருந்தும் அந்த அப்ளை பண்ண ஸ்டிக்கர் ஆப்ஷன் ரிமூவ் ஆகிட்டா. இதை மாதிரி தான் நீங்கள் ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆப்ஷன் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாட்டர் மார்க் அப்படிங்கிறது இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால சைடில் பாருங்களேன் இன்ஷாட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுதுல்ல. இப்போ நம்ம வந்து இந்த வாட்டர் மார்க்கை இந்த வீடியோலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா நம்ம ஃப்ரீயாகவே அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த இன்ஷாட் பக்கத்தில் ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணோன்னே இப்போ நம்ம ஃப்ரீ ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை இன்ஷாட் ப்ரோங்கிறது பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீயாகவே வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். அந்த ஆட் ஷோ ஆகி முடிஞ்ச பிறகு இந்த வாட்டர் மார்க்கை வந்து ஃப்ரீயாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள்.
ப்ரோ இப்போ इंस्टामार्ट ப்ளே कर रही பண்ணுற हूँ ஆடை वांट வந்து நான் एनीथिंग வந்து கட் பண்ணிடுவேன் வீடியோ. இப்போ நான் க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வாட்டர் மார்க் வந்து இல்லை. இப்போ வாட்டர் மார்க்கெட் வந்து இப்போ வந்து பாருங்கள் இதில் வாட்டர் மார்க் இல்லை. வாட்டர் மார்க் வந்து ஃப்ரீயாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மித்த ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.